அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவாராக. உங்கள் தேவைகளை சந்தித்து தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் விசேஷித்த பாதுகாப்பை தந்து நன்மையாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற ஞான கன்மலையாகிய கிறிஸ்து அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது, தாகத்தால் வரலும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலும், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலும் நாம் இதை வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஆயத்தமும் இல்லாமல் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பிசைந்தமா புளிக்கும் முன்பதாகவே அவர்கள் ஆயத்தப்பட்டு புறப்படுகிறார்கள். வழி எப்படி இருக்கும், எந்த பாதையில் கடந்து போவோம், தேவன் நம்மை எப்படி நடத்துவார், எதுவுமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். ஒருவர் 2 பேர் அல்ல, 24 லட்சம் ஜனங்கள் அங்கு புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி புறப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத இடத்திலே தேவன் அற்புதமாய் தண்ணீரை கொடுத்தார். காரணம், அவர்களோடு கூட சென்ற இயேசு அங்கு அற்புதம் செய்தார். இந்த மாதத்திலே நீங்கள் புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த பகுதிகளுக்கு கடந்து போகிறீர்களோ, எந்த ஆயத்தமும் இல்லாமல் இந்த மாதத்தின் துவக்கத்திலே பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகள், பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும், அந்த பாதையில் நீங்கள் கடந்து போகும்போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தது போல, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுடைய தாகத்தையும் தீர்த்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை உண்டாக்கக்கூடிய தேவன். அவர் சகல காரியத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகாமல், வஸ்திரம் பழமையாய் போகாமல், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கூடவே இருந்து நடத்தின தேவன். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புதமாய் நடத்தப் போகிறார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நீங்கள் உங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகளின் தாகத்தோடு இருக்கிற போது ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்து, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே வெட்கப்படுத்த விடாமல் நன்மையினால் திருப்தியாக்குவார். இந்த மாதத்திலே நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த புதிய மாதத்தில் என் அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதியும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்து ஆண்டவரே, அவர்கள் தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை கொடுத்து அற்புதம் செய்தது போல இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தோடு ஆண்டவரே நீ கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து தேவைகளை சந்தித்து நன்மையினால் திருப்தியாக்குவீராக. வீணான செலவுகள், வீணான போராட்டங்கள், வீணான வியாதிகள் வராதபடிக்கு தேவன் வேலி அடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் ஒரு குடும்பத்தையும் நெருங்காதபடிக்கு காத்துக் கொள்வீராக. ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தந்து உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் தொழில் செய்கிறார்கள், அவர்கள் தொழிலை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். யாபேசின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வீராக. ராஜா, வேலைக்கு கடந்து போகிறவர்கள் பாதுகாப்பாய் செல்ல உதவி செய்வீராக. அவர் வேலை ஸ்தலங்களில் கூட இருந்து அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா,
ராஜா. இந்த மாதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டிராவலுக்காய் ஆண்டவரே முயற்சி செய்கிறவர்கள் அந்த காரியங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வீடு கட்டுகிறதற்காய் பிரகாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த மாதத்தில் அதை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்வீராக ராஜா. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்து அற்புதம் செய்த தேவன் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அற்புதம் செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.